வெல்கம் டு மை சேனல் பியாண்ட் த ஸ்க்ரீன் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம ஒரு மூவி ரிவ்யூ, ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போவோம். இந்த படத்தோட பேர் த ஃபியூரியஸ், இங்கிலீஷில் இருக்குங்க. இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி முடிச்சுட்டு இப்போ வந்து ஓடிடியில் இருக்குது, அமேசான் ப்ரைமில் இருக்குது, அப்புறம் ஆப்பிள் ஓடிடியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தாங்க. புதுசாக இவங்க எதுவும் ட்ரை பண்ணல. என்ன கதைன்னா, ஒரு அப்பா பொண்ணு, அந்த பொண்ணு கடத்தப்படுறா. அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த அப்பா படக்கூடிய கஷ்டங்கள், இதுதான் இந்த படத்தோட கதை. பட் இது அவ்வளோ சிம்பிளாக சொன்னால் நல்லா இருக்காது. பட் இந்த படத்தில் என்ன ரசிக்கக்கூடிய விஷயம்னா, படம் ஃபுல்லாக ஃபைட்டு தாங்க. படம் ஆரம்பித்த டைட்டில் மட்டும்தான் போடுறாங்க. டைட்டில் போட்டதுல இருந்து எண்டிங் போடுற வரைக்குமே ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் படம் இந்த த ஃபியூரியஸ் அப்படிங்கிற படங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா படத்தில் முக்கால்வாசி நேரம் அவங்க பேசுறதே இல்லை, வெறும் சண்டை மட்டும் தான் போடுறாங்க. அதனால தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். எந்த அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. குழந்தைங்களோட உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஆக்ஷன் படங்க. கதையை ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். ஏன்னா கதையில் டிஸ்கஸ் பண்ண வேற இல்லை. ஆக்ஷன்னா கத்தி குத்தி ரத்தம் தெரிச்சு சண்டை போட்டணும் அப்படி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு வயலன்ஸ் இதில் இல்லை. பட் ஆக்ஷன் ப்ராப்பரான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்க ஒரு படங்க. அந்த படத்தில் கூடிய ஹீரோ வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸில் சண்டை போடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த படத்தில் கூடிய வர வில்லன்களும் மார்ஷியல் ஆர்ட்ஸில் சண்டை போடுறாங்க. பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபைட்டு தானே ஆள்வோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட அடி அப்பா நிறுத்துங்கடா அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செகண்ட் கூட இல்லாமல் இந்த ஃபைட்டு முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி தாங்க இந்த படம் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த வேனில் ஆட்டோவில் நடக்கிற ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு அந்த இன்ட்ரோல் பேக் ஃபைட் மாதிரி ஒன்று இருக்கும். கடைசியில் இன்ட்ரோல் பேக் முடிஞ்சோடனே ஒரு வில்லனை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. வில்லன் கூட நடக்கிற ஒரு இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு கோட் ஷூட் போட்டுட்டு ஒரு மாசான ஃபைட்டாக இருக்கட்டும். கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு ஃபைட்டுங்க. ஒரு 4 ஃபைட் வந்து இந்த படத்தை முழுசாக முடிச்சிருதுங்க. அவர் வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றினாரா, அது கூட அந்த கதைக்களத்தோட பின்னப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவர் சரி பண்ணாரா அப்படிங்கிறது இந்த படத்தோட மொத்த கதை விவரங்க. ஃபைட்டு தான் கதை, வேற ஒன்றும் இல்லை. படத்தில் 2 ஹீரோ. மெயின் ஹீரோவுக்கு தான் அந்த குழந்தை, அந்த பொண்ணு கடத்தப்படுறா. அப்புறம் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், இன்னொரு கிளைக்கதை மாதிரி ஒருத்தர் வந்து அவரும் ஹீரோவாக ஜாயின் பண்ணிக்கிறார். இதில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஃபைட்டு, அவங்க 2 பேரும் எப்படி ஒன்று கூடுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி கிளைமேக்ஸ் போகுது அப்படிங்கிறதாங்க படம் போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் குறிப்பிட்டு நான் பார்க்க வேண்டிய விஷயம் ஃபைட்டு. அந்த ஃபைட்டை எப்படி அவங்க ஒளிப்பதிவு பண்ணாங்கன்னு. ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் இல்லாமல், கிராஃபிக்ஸ் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. பட் அது கொஞ்சம் கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் அது வந்து எடுத்திருக்காங்க. அது உண்மையாகவே பாராட்டணும். அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட்டு நம்ம சொல்லணும்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அந்த ஃபைட் வருங்க. ஒருத்தர் அடிப்பார், அப்புறம் 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிப்பாங்க, அப்புறம் 2 பேர் சேர்ந்து மாற்றி அடிச்சுப்பாங்க. கடைசியாக ஒருத்தர் வில்லன், வில்லனுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வருவார். பட் அவரை பார்த்தோன்னே நீங்கள் அப்படி ஒரு டென்ஷன் ஆவீங்க. அந்த ஒரு கேரக்டர் மொட்டை தலையாக ஒருத்தர் வருவார், அந்த கேரக்டர் வில்லனே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபைட்டு. கடைசி 40 நிமிஷம் இந்த 5 பேரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க சிங்கிள் ஃப்ரேமில். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை ரிவ்யூக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த 40 நிமிஷம் யார் அடிப்பா, அது எப்படி அவங்க எடுத்திருப்பாங்க, எப்படி அந்த ஷார்ட்ஸ்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க, விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகமே பட முடியாத அளவுக்கு ஒரு ஃபைட்டுங்க. அந்த 40 நிமிஷம் ஃபைட்டு சூப்பரான படம். நீங்கள் ஒரு சண்டே அன்னைக்கு ஃபேமிலியோட உட்காந்து ஒரு நல்ல ஆக்ஷன் படம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் படம், சும்மா ரத்தம் வந்து தெரிச்சு ஒரு மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், ப்ராப்பர் ஆக்ஷன் படமாக பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸுங்க. த ஃபியூரியஸ் படத்து பேர் இங்கிலீஷில் தான் இருக்குது. லாங்குவேஜை பற்றி பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா முக்கால்வாசி நேரம் ஃபைட் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி பட விமர்சனங்களுக்கும் அறிமுகங்களுக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் சப்போர்ட் எப்பவும் கொடுங்க.